Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து இந்த 3 schema architecture பார்த்துட்டு basic terminologies in DBMS பார்க்க போறோம். அதாவது DBMS schema வந்து டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் வந்து DBMS instanceனா என்னன்னு பார்க்க போறோம். instanceனா என்னன்னு பார்க்க போறோம். So இப்போ லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து எக்ஸ்டர்னல் லெவல்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம், கான்செப்ஷன் லெவல்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணோம், இன்டர்னல் லெவல்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணோம். பட் டேட்டாபேஸ் பற்றி நம்ம சொல்லவே இல்லை. ஸோ லாஜிக்கல் கான்செப்ஷன் லெவலில் நம்ம வந்து என்ன சொன்னோம், இஆர் மாடல் மாதிரி இருக்கும்னு சொன்னோம். அதை வந்து டேபிள்ஸ் வந்து ரிலேஷனல் மாடல்னு சொன்னோம் இல்லையா. இப்போ டேட்டாபேஸில் இது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால், டேபிள்ஸ் ஃபார்மேட்டில் வந்து இது ஸ்டோர் ஆகிருக்கும்னு சொன்னால் அது தப்பு. இங்கே வந்து நமக்கு வந்து ஃபைல் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபைல்னால் இது வந்து பி ட்ரீயாக இருக்கு, பி ப்ளஸ் ட்ரீ, பி ட்ரீயாக இருக்கலாம், இல்லை ஹேஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே இந்த டேட்டாபேஸில் வந்து நம்மளோட டேட்டா எல்லாமே ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். சரியா? இப்போ வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கீமா அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்கீமா அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டான்னு பார்த்தோம். இப்போ அதுதான் இப்போ கோர்ஸுங்கிற டேட்டாபேஸில் கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஸ்கீம். இது ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டாபேஸில் நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ் ஐடி இருக்குது. அதே மாதிரி செக்ஷனுங்கிற டேட்டாபேஸில் ஸ்டூடெண்ட் ஐடி, செக்ஷன் ஐடி, கோர்ஸ் ஐடின்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்கீமா வந்து நமக்கு ரெண்டு பாயிண்ட்டு தான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ டேட்டாபேஸ், இது வந்து டிசைன் ஆஃப் எ டேட்டாபேஸ். இது ரெண்டுமே வந்து கான்செப்ஷனல் ஸ்கீமாவில் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து வெறும் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லணும். அதாவது ஏன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஐடிக்குள்ளே எத்தனை ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, என்ன இன்சர்ட் பண்ண போகிறோன்னா சொல்லாது. பட் அது வந்து அதோட டேட்டா டைப்பையும் அதை டிஃபைன் பண்ண போகிறதில்ல. அதில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும்னு மட்டும்தான் சொல்லும். ஒரு டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டால் அதில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும்னு மட்டும்தான் சொல்கிறது தான் வந்து ஸ்கீமா. அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, இது இங்கே வந்து கோர்ஸுங்கிற டேட்டாபேஸ்க்குள்ளே கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த கோர்ஸ் ஐடியில் வந்து கோர்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ கோர்ஸ் ஐடியில் வந்து நான் வந்து சப்போஸ் எனக்கு வந்து இங்கே இப்போ ஆட் பண்ணேன். சப்போஸ் கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், இப்போ டிபார்ட்மெண்ட் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து கோர்ஸ் ஐடி வந்து 101, வந்து கோர்ஸ் நேம் வந்து DBMS போடுறேன், டிபார்ட்மெண்ட் வந்து சிஎஸ்சின்னு போடுறேன்னு வைங்க. இப்போ வந்து நான் ES 101 இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அகெயின் எனக்கு இதில் என்ன சப்ஜெக்ட் இருக்கும், சர்க்யூட் தியரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சர்க்யூட் தியரி ECE அப்படின்னு சொல்லி நான் இன்சர்ட் பண்ணிக்கிட்டே போகிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ்னால் இப்போ இன்றைக்கி வந்து இந்த வருஷத்தில் வந்து எனக்கு வந்து இப்போ இதில் ஒரு 10 கோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 கோர்ஸ் இருக்குது அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரியல் டைமில் வந்து நமக்கு வெறும் 10 கோர்ஸ் இருக்க போகிறதில்ல, ரொம்ப கோர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வருஷம் இந்த கோர்ஸ் இருக்குது. இப்போ அடுத்த இயர் வந்து சில நேரம் ஒரு கோர்ஸை வந்து ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அந்த கோர்ஸே நம்ம எடுக்கலாம். அப்போ வந்து அந்த கோர்ஸ் இருக்காது. இல்லை புதுசாக நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேறு கோர்ஸ் ஆட் பண்ணுவோம். அப்போ நம்ம டேட்டாபேஸில் வந்து இந்த வருஷம் நம்ம டேட்டாபேஸில் வந்து 100 ரெக்கார்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால், ரெக்கார்ட்னால் இது ஒன்றும் ரெக்கார்டு.
இந்த ஒன்று ரெக்கார்டு, இந்த ஒன்று ரெக்கார்ட் 100 ரெக்கார்ட்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் இயரும் நமக்கு அந்த 100 ரெக்கார்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சில கோர்சஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணாட்டி அந்த கோர்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. சரியா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து அந்த கோர்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா நான் புது கோர்ஸை கூட நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி எனக்கு 100 ரெக்கார்ட்ஸ் அந்த கோர்ஸ் 100 கோர்சஸ் இருக்குன்னா அடுத்த வருஷம் எனக்கு 100 கோர்சஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த 100 கோர்சஸ் வந்து எனக்கு 60 கோர்சஸாக கூட மாறலாம். இல்லை அட் த சேம் டைம் அது வந்து 110 கோர்சஸாக கூட மாறலாம். இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி அல்லது காலேஜ்னு எடுத்தால் இதை வந்து நம்ம இயர் பை இயர் தான் நம்ம சேஞ்சஸ் பார்க்க முடியும். இதே வந்து ஒரு சப்போஸ் ஒரு ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேவா? அதில் பேசஞ்சர் வந்து யார் டிக்கெட் புக் பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ இப்போது அட் 11 o'clock ஒரு 10 பேர் டிக்கெட் புக் பண்ணுறாங்கன்னா 11:15 எனக்கு அந்த டேட்டா பேஸில் வெறும் 10 பேர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 10ங்கிறது எனக்கு 50 ஆகலாம், இல்லை 10ங்கிறது எனக்கு 8 கூட ஆகலாம். அந்த 10 பேரில் கூட 2 பேர் கேன்சல் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து எனக்கு டேட்டா பேஸ் அப்டேட் ஆகிறதுனால வந்து அதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. வேல்யூஸுங்கிறது இதைத்தான் வேல்யூஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து பீரியாடிக்காக கோர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? இயர் பை இயர் நம்ம அதை அகாடமிக் இயரில் தான் மாற்ற முடியும். வேறஸ் ஆப்டான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டமில் வந்து இந்த கேன்சலேஷனு புக்கிங் இருக்கும். ஸோ அந்த இப்போ 11 o'clock வந்து என் டேட்டா பேஸில் வந்து 10 ரெக்கார்ட்ஸ் இருந்தால் 11:15க்கு அது வந்து 50 ரெக்கார்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை 8 ரெக்கார்ட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அதைத்தான் வந்து database instanceன்னு சொல்கிறோம். The data stored in a database at a particular moment of time. அந்த இன்ஸ்டன்ஸ்னால் அந்த டைமில் நமக்கு எவ்வளோ டேட்டா அவைலபிள். ஓகே, database schema defines the variable declaration. வேரியபிள் டிக்ளரேஷன்னா என்னென்ன அதுதான் இது. இப்போது இதைத்தான் வேரியபிள் டிக்ளரேஷன்னு சொல்கிறாங்க. கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், டிபார்ட்மெண்ட் இல்லைனா ஆட்ரிபியூட்ஸு that belong to a particular database, the value of these variables. ஸோ இதில் என்ன வேல்யூஸ் இருக்குது? கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், டிபார்ட்மெண்ட் அது வந்து சேஞ்ச் ஆகிறதுனால அந்த ஒவ்வொரு வேரி ஆகிறதுனால ரெக்கார்ட் வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால அதை வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கீஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.